Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எஜுகேஷன் மெத்தடாலஜி சைக்காலஜி டெஸ்ட் சீரிஸ் 1. Question number 1. Cognitive development referred as dash. அறிவுசார் வளர்ச்சி என்பது இதுக்கான ஆன்சர் intellectual development அறிவு வளர்ச்சி. Question number 2. According to Peel, educational psychology is the dash. Peel என்பவரது கூற்றுப்படி கல்வி உளவியல் என்பது ஆன்சர் சயின்ஸ் ஆஃப் எஜுகேஷன் கல்வி அறிவியல். Question number 3. The physical growth and development of an individual is conditioned by dash. ஒரு தனி மனிதனின் உடல் வளர்ச்சியையும் மற்ற வளர்ச்சியையும் நிலைநிறுத்துவது dash. இதுக்கான ஆன்சர் heredity and environment மரபு மற்றும் சுற்றுப்புறம். Next, question number 4. When you perceive something when there is no stimulus, it is known as தூண்டலின்றி புலன்காட்சியை பெறுவது. இதுக்கான ஆன்சர் hallucination பொய் புலன்காட்சி. Next, question number 5. Which one of the following methods is an example for multiple choice type of objective type question? பின்வரும் முறைகளில் எந்த ஒன்று புறவய தேர்வு வினாவின் வாய்ப்பு வகைக்கான எடுத்துக்காட்டு? இதுக்கான ஆன்சர் ரெகக்னிஷன் அங்கீகரித்தல். Next, question number 6. The 3 focal areas of educational psychology were. கல்வி உளவியலின் 3 முக்கிய குவிய பகுதிகளாக விளங்குபவை. இதுக்கான ஆன்சர் லேர்னர், லேர்னிங் ப்ராசஸ், என்விரான்மெண்ட். கற்பவர், கற்றல் செயல்முறை, கற்றல் சூழல். Next, question number 7. The best method of controlling emotion is. மனவெளிச்சிகளை கட்டுப்படுத்துவதற்கான சிறந்த முறை. இதுக்கான ஆன்சர் சப்ளிமேஷன் நிலைமாற்றம். Next, question number 8. Dash includes our current thoughts, whatever we are thinking about or experiencing at a given moment. டேஷ் நமது தற்போதைய எண்ணங்கள், நாம் எதை பற்றி நினைக்கிறோமோ அல்லது அனுபவிக்கிறோமோ ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதுக்கான ஆன்சர் கான்ஷியஸ் உணர்வுள்ளவர். Next, question number 9. The divergent thinking leads to. விரிந்த சிந்தனை கீழ்கண்ட எதற்கு வழிவகுக்கும்? இதுக்கான ஆன்சர் நியூ கிரியேஷன்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் புதிய படைப்புகள் மற்றும் கண்டுபிடிப்புகள். Next, question number 10. Insight, in other words, can be understood as dash. உள்ளொளி அல்லது அகக்காட்சியை டேஷ் ஆக புரிந்து கொள்ளலாம். இதுக்கான ஆன்சர் சடன் அவேக்கிங் ஆஃப் தாட் திடீர் சிந்தனை எழுச்சி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு கமெண்டில் சொல்லுங்கள்.
Thank you. All the best. Bye.